பாண்டியன் கடையில் இருக்காங்க. அப்போ சோழனும் பல்லவனும் வராங்க. சோழன் வந்து பாண்டி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உன் நம்பர் தான் கேட்டிருக்கு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி. எனக்கு அந்த பொண்ணை பற்றி யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கு உன்னை தெரிஞ்சிருக்கு, உன் நம்பர் கேட்டிருக்கு, நீ பேச உருன்றிருக்கேன் எப்போ பார்த்தாலும். அப்போ அதனால் உன்னை பார்த்து பேசணும், உன் நம்பர் கொடுத்தா அப்போ மெசேஜில் பேசிடுவேன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அங்கேருந்து வானதி ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. யார் அவன் என்கிட்ட காமி, நான் அடிச்சு மூஞ்சிங்கெல்லாம் உடச்சிட்றேன்னு சொல்லிட்டு வராங்க. வந்துட்டு சாயங்காலம் பஸ் ஸ்டாப்பில் 4:30 மணிக்கு அங்கே தான் வருவாங்கன்னு சொல்லி பல்லவன் சொல்கிறாங்க. உடனே கரெக்டாக வந்துடுறாங்க வானதி. வந்துட்டு அது வந்து இறங்குறாங்க. அந்த பொண்ணு இறங்கி நடந்து போகும்போது வழி மறித்து, நீ என்ன பாண்டி நம்பரை கேட்டிருக்க, ஆச்சா பூச்சான்னு சொல்லியிருக்காங்க. நேரம் பார்த்து கரெக்டாக பாண்டியன் வந்துடுறாரு. வந்துட்டு இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு தெரியாது பாண்டி, ஆனால் உன்னை எவ்வளோ தெரிஞ்சிருக்கேன், நீ சொல்லு பாண்டிகிட்ட பேச மாட்டேன் பழக மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் இவர்கிட்ட நம்பரே கேட்கலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ இவர்கிட்ட கேட்கல, பல்லவன்ட்ட கேட்டுக்கலன்னு சொல்லி பல்லவனை கூப்பிட்டு சொல்கிறாங்க. நான் கேட்டது உண்மை தான், ஆனால் இவர் நம்பர் கிடையாது, இன்னொரு அண்ணன் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அந்த டிரைவிங்லாம் பண்ணுவாங்களே, டிரைவிங் ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு கேட்பாங்க. சோழனா அப்படிங்கிறவனே ஆமான்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் பார்க்க பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. வானதி சிரிச்சிட்டே இருப்பாங்க. இந்த சீரியல் எப்படி போனால் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.